அன்று துரோணாச்சாரியருடைய முக்கியமான நாள். அவர் சபதமிட்டார், துரியோதனா பலவாறு என்ன நீ இகழ்ந்து பேசி இருக்கிறாய். அன்னைக்கு காலை, இது 15வது நாள் காலை, 14ஆம் நாள் ராத்திரி விடிய விடிய யுத்தம் நடந்தது. 15வது நாள் காலை அப்ப துரியோதனன் வேணும்னு துரோணாச்சாரியிடத்துல இப்படி சொல்றான், உம்ம சேனாபத்தியத்திலே நீர் சேனாபதியா இருந்து படையின் ஒரு பிரிவு உம்மோட போய் சண்டை போடட்டும். ஆனா உம்மையே நம்பிட்டு இருந்தா இவாளை ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதனால் நான் துச்சாசனனை அழைத்து கொண்டு அதே போல அஸ்வத்தாமாவோட கரணனோட படைய மற்றொரு பிரிவா பிரிச்சுண்டு நான் போய் தனியா சண்டை போட்டு அர்ஜுனனை ஜெயிச்சுட்டு வந்துடுறேன்னா. இது கேட்டுத்தான் துரோணருக்கு கடும் கோபம். நான் ஒரு சேனாபதி இருக்கிறச்ச படைய 2ஆ பிரிச்சு கரணன் தலையில கூட்டின்னு போறேன்னு சொல்றியே, இதுவா ஒரு யோத்தா ஒரு வீரனுக்கு இருக்கிற அழகு? செய், இதுதான் ஓம் புத்தி சொல்றதுன்னா தாராளமா செய். தம் ததாபி பிரசம்சந்தம் அர்ஜுனம் குபிதஸ்ததா துரோணம் தவசுதோ ராஜன் புனரேவேதம் அப்ரவீத் அகம் துஷாசன கர்ணா சகுனிர் மாதுலட்சமே. நான் கர்ணன் துச்சாசனன் சகுனி இவா 4 பேரும் தனியா பிரிஞ்சுக்கிறோம். ஹனிஷாமஹா அர்ஜுனம் சங்கே த்விதா கிருத்வாத்ய பாரதின், இந்த பெரும் சேனையை நாங்க 2ஆ பிரிச்சுக்கிறோம், பிரித்து கொண்டு போய் அவர்களை அழித்து வருகிறோம். அவர் சிரிச்சந்தே சொன்னார், செய் தஸ்ய தத் வசனம் ஸ்ருத்வா பரத்வாஜோ ஹசன்னிவ அன்வவர்த்தத ராஜானம் ஸ்வஸ்திதே அஸ்துதி சாப்ரவீத். ஸ்வஸ்தி ஸ்வஸ்தி, உனக்கு மங்களம் உண்டாகட்டும், போ, நீ நினைத்தபடியே சண்டையிடு, ஆனால் யுத்த வீரனை போல சண்டையிடு, இதை போல பேசிக்கொண்டே தெரியாதே என்று கூறி அனுப்பிச்சு வச்சார். பெரும் போர் மூண்டது. துரோணாச்சாரியர் அன்று சக்கரமாக சுழன்று போரிட்டார். அந்த போரில் துருபத மன்னவன் மாண்டான். நெடுநாள் பகை. அந்த துருபதன் தானே பிள்ளை பெற்றிருக்கான் திருஷ்டதும்னனே, துரோணாச்சாரியர் அழிக்கணுங்கிறதுக்காக துருபதன் அழித்தார். அடுத்து விராட மன்னவனை அழித்துட்டார். அன்னைக்கு பாண்டவர்கள் பக்கத்துல 2 பெரும் நஷ்டம். துருபதனும் போயிட்டார், மாமனார் போயிட்டாரே, துருபதன் போயிட்டார்னா இவ 5 பேருக்கும் மாமனார் இழந்தார். விராட நகரத்து மன்னவன் மத்ஸ்யதேச மன்னவன் இவ 5 பேரும் மறைந்திருந்தார்களோ விராட பருவத்தின் போது அவனும் அழிந்தான். இவர்கள் 2 பேரை துரோணாச்சாரியர் அழித்தது ஹாகாகாரத்தை ஏற்படுத்தி கோரமான யுத்தம். அர்ஜுனன் சக்கரமாக உள்ளே புகுந்தான். அதுக்கு எதிரம்பு கொடுப்பதற்காக அனைவரையும் அழித்தான். துரோணர் ஒரு தவறான கர்மத்தை செய்தார். என்ன செய்தாருங்கிறதா இப்ப நாம பார்க்க வேண்டிய முக்கியமான தருணம். துரோணாச்சாரியரை அழிக்கிறதுக்கு நேர் வழியா அர்ஜுனன் யோசிச்சு பார்த்துட்டான், ஒண்ணு நடக்கல. கண்ணா எப்படி இவரை அழிக்கலாம்னு அவரிடத்தில் கேட்க கண்ணன் ஒரு உபாயம் கூற போகிறார். அப்படி செஞ்சாதான் மேற்கொண்டு யுத்தம் நகரம். நாம நினைக்கிறா போல இந்த யுத்தத்தை போட்டு இருக்க முடியாது. ஏன்னா அவர் இன்று பண்ணுகிற யுத்தத்தை பார்த்தால் 15ஆம் நாளோட பாண்டவர்கள் அழிஞ்சிட வேண்டிதான். அத போல ரொம்ப கோரமா யுத்தம் பண்றார். யுத்தமானா மகாராஜ பஞ்சாலாஹா சிருஞ்சயாஸ்ததா துரோணம் துரோணமேவாப்யுயுத்தே யோதயந்தோ மகாரதாக. கண்ணன் கூறுகிறார், அர்ஜுனா ஒன்னு செய்வோம், நைஷ யுத்தேன சங்கிராமே ஜேதும் சக்கியா கதஞ்சன. இவரோடு இன்று யுத்தத்தில் ஆறாலும் ஜெயிக்க முடியாது. அஸ்வத்தாம்னி ஹதே நைஷ யுத்தேதிதி மதிர் மம. எனக்கு என்ன தோன்றதுனால், அஸ்வத்தாமா அழிஞ்சுட்டால், அவனை கொன்னுட்டா புத்திர சோகத்தால் இவர் கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழ வச்சிருவார். இவர் கையில் இருக்கிற ஆயுதத்தை கீழ வச்சால்தான் என்ன கொல்ல முடியும்னு ஏற்கனவே தர்மபுத்திரன் இடத்துல வாக்கு கொடுத்திருக்கார். தர்மபுத்திரன் போய் எப்படி அழிக்கணும்னு கேட்கும் போது என்ன நேர் யுத்தத்தில் அழிக்க முடியாது, என் கையில இருக்கிற ஆயுதத்தை நான் கீழே போடணும், எப்ப கீழே போடுவீன்னு கேட்டான். அப்ப அவர் என்ன பதில் சொன்னார், எனக்கு ரொம்ப பிரியமானவர்களை பத்தின அதிர்ச்சி தரும் செய்தியை பிரியமான ஒருத்தன் சொன்னால் அப்பதான் நான் கையில இருக்கிற ஆயுதத்தை கீழே போடுவேன். இப்ப பிரியமானவன் அஸ்வத்தாமா, அவன் அழியணும். அந்த செய்தியை தர்மபுத்திரரே அவருக்கு சொல்லணும். அப்பதான் இவர் ஆயுதங்களை கீழே போட போறார் என்று கண்ணன் ஏற்பாடு பண்ணினார். இதை சொன்ன உடனே அர்ஜுனன் மறுத்துட்டான். இந்த பேச்சுக்கெல்லாம் நான் வரவே இல்லை, இதை போல சண்டை போடுறதுக்கு எனக்கு துரோணர் சொல்லிக் கொடுக்கல, எனக்கு இது தெரியாதுன்னு மறுத்தான். தம் ஹதம் சயுகே கஷ்யத் அஸ்மை சம்சது மானஹ ஏதன்னாரோச்சயத்ராஜன் குந்தி புத்திரோ தனஞ்சயா. இது குந்தி புத்திரனான ஜெயஞ்சனுக்கு பிடித்தம் இல்லை, நான் முடியாது, செய்ய மாட்டேன். அந்நிய தரோச்சயன் சர்வே கிருஷ்ணேனத்ரு யுதிஷ்டிரா. அதே போல யுதிஷ்டிரனுக்கு பிடித்தம் இல்லை. கண்ணன் மறுபடியும் பேச ஆரம்பிச்சார். ஆரம்பத்துல இல்லைன்னு சொல்லணும், அப்புறம் உட்காத்தி வச்சு அவளுக்கு சொல்லுன்னு சொல்லணும். அது இவா நன்மைக்கு, இவருக்கு ஒண்ணும் இல்லை, இப்ப என்ன போறது, அவர்களுடைய நன்மைக்காக அவர்களுக்கே உபதேசிக்கணும். அதுக்கப்புறம் அதை நடத்தி முடிச்ச பிற்பாடும் இந்த கண்ணன் தான் கெடுத்து விட்டுட்டாருன்னு பேரையும் வாங்கிக்கணும். அது வேற தான் வேண்டாகணும். இது இத்தனையும் எதுக்கு பண்ணுவார்னா சரணம்னு ஒரு தரம் சொன்னதுக்காக. நாம ஒரு முறை சரணம்னு சொன்னால் இது இத்தனையும் தந்தல்லையே அக்ஷதை போட்டுக்கிறதுங்கிற பாருங்க. அதை போல அவரே அக்ஷத்தை இட்டு கொண்டு அவரே நடத்தி கொடுக்கிறார்.
ಮೇಲೆ ತಥೋ ಭೀಮಃ ಮಹಾಬಾಹು ಅನೀಕೆ ಸ್ವೇ ಮಹಾಗಜನ್ ಜಘಾನ ಗದಯ ರಾಜನ್ ಅಶ್ವತ್ಥಾನಾಮಿತ್ಯುತ பரப்பிரமதனம் கோரம் மாலவஸ்தை இந்திரவர்மண. கண்ணன் இப்படி சொன்னார்னு உடனே பீமசேனன் யோசிக்கிறான். அவன் யோசிச்ச உடனே ஒரு பெரும் யானை, யானையை கண்ணன் பார்க்கிறார், பீமனை பார்க்கிறார், யானையை பார்க்கிறார், பீமனை பார்க்கிறார். கண்ணன் என்னமோ சொல்றாரு. அந்த ஆணையை பத்தி விசாரித்தா மாளவ தேசத்து மன்னன் இந்திரவர்மான் ஒருத்தன், இவா பக்கத்தவா, அதாவது பாண்டவர் பக்கத்தவர்கள், அவனுடைய யானை அது. அந்த ஆணை ஏதோ கண்ணன் பார்க்கிறாரேன்னு பீமசேன விசாரித்தான். யானைக்கு அஸ்வத்தாமான்னு பேர். அதுக்கு தான் இவர் பார்த்தாரு, தன்னுடைய கதையை எடுத்தான், ஓங்கி சுழற்றி அந்த ஆனை பேர்ல வீசினா ஆன உடனே மஸ்தகத்தில் அடிபட்டு பிராணனை விட்டு கீழ் விழுந்தது. விழுந்த உடனே பீமசேனன் சத்தம் போட்டு சொன்னான், அஸ்வத்தாமா ஹத குஞ்சரா, அஸ்வத்தாமா வழிச்சுட்டேன், அஸ்வத்தாமா வழிச்சுட்டேன். கண்ணன் உடனே சொன்னார், அதை இங்கேயே சொல்றேன், எங்க போய் சொல்லணுமோ அங்க சொல்லு. இந்த இடத்துல நின்னா நீதான் அஸ்வத்தாமா அழிச்சது எனக்கே தெரியுமே, இப்போ எங்க போய் சொல்ல வேண்டுமோ கூறு. அஸ்வத்தாமேதி கஜா ख्यातो नाम्ना हतो भवत् कृत्वा मनसि तं भीमः मिथ्या व्याहृतवान् तदा பீமசேன வச்சஸ்ருத்வா துரோணஸ்தத் பரமாப்ரியன். பீமசேனன் நேர துரோணரிடத்துல போய் அஸ்வத்தாமா ஹதா, அஸ்வத்தாமா ஹதா, நான் அஸ்வத்தாமாவை கொன்னுட்டேன் அப்படின்னு கொக்கரித்து கொண்டே போனான். துரோணர் காதுல விழருது. சங்கமானஸ்த தஸ்மின் தன் மித்யா வீர்யஜ்ஞா ஸ்வசுதஸ்யவை ஹதஸ்ஸ இதி சத்ருத்வா நைவ தர்யாம் அகம்பத். அதை கேட்ட உடனே உடம்பு அவருக்கு நடுங்க ஆரம்பிச்சது. ஒரு நிமிஷம் மௌனமா தன் தேர்லையே உட்கார்ந்தார். பீமசேனன் சொல்றான், இவன் உண்மையா இருக்குமா? இவன் கையாலேயா நம்ம பிள்ளை போடுவான்? அந்த அளவுக்கு நம்ம பிள்ளை வீரன் இல்லாம இல்லையே, இவன் அவ்வளவு சிறந்த வீரன் இல்லையே. சலப்த்வா சேதனாம் துரோண க்ஷணேனைவ சமாஸ்வதத் அனுசிந்தியமான புத்திரம் அபிஷக்கியம் அராதிபிஹி. கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு மறுபடியும் தன் நிலையை மீட்டு கொண்டார். ஒரு நாளும் இது உண்மையா இருக்காது அப்படிங்கிறதுக்குள்ள மறுபடியும் சண்டை வந்தது. அப்ப ஒரு நிமிஷம் யுத்தத்திலே விராமம் ஏற்பட்டு ஆயுதத்தை கீழே வைக்க போனவர் மறுபடியும் இது உண்மையா இருக்காதுன்னு நினைத்து கொண்டு சண்டையை தொடங்கினார். அப்ப கையில இருந்த ஒரு பெரும் அஸ்திரத்தை 20,000 பாஞ்சாலர்கள் பேர்ல செலுத்தினார். கோபம், பிள்ளை போயிட்டாங்கிற செய்தி கேட்டதுனால கோபத்திலே 20,000 பாஞ்சால வீரர்கள் மடிஞ்சு போயிட்டான். அதை செஞ்சிருக்கவே கூடாது. அதுதான் அவர் பண்ண பெரிய குற்றம். ஏன்னா அந்த அஸ்திரத்தை பத்தி தெரிஞ்ச யாரோட சண்டை போடுறோமோ அவர்களுக்கு எதிர்த்து தான் அந்த அஸ்திரத்தை விடணுமே தவிர சாமானிய காலாட்பட வீரர்களுக்கு வெறும் அம்புதான் தெரியும், அவளுக்கு அஸ்திர சஸ்திரங்கள் தெரியாது. அவ பேர்ல ஒன்னும் தெரியாத அவ பேர்ல விட்டதுதான் தப்பான காரியம் விட்டார். அதுவும் பிராமணனா இருந்து பெரும் குற்றம் பண்ணாரோ இல்லையோ. உடனே யுத்த பூமிக்கு நடு துரோணாச்சாரியர் விட்ட அம்பால 20,000 பேர் போயிட்டார்கள். தே வத்தியமானா சமரே பாரத்வாஜேன பார்த்திவாக மேதின்யாம் அன்வகீர்யந்த வாதனுன்னா இவத்ருமாக. உடனே காற்று ஊழி காற்ற போல வீசித்து மரஞ்செடிகளெல்லாம் அசைந்தது. சூரியன் மந்தமா பிரகாச ஆரம்பிச்சுட்டார். ஒரு பெரிய தர்மமே விழுந்தாப்புல இருந்தது. அந்த சமயத்தில் பல ரிஷிகள் அங்கு கூடினார்கள். விஸ்வாமித்ரா, ஜமதக்னி, பரத்வாஜோத கௌதம, வசிஷ்டா கஷ்யபோத்ரிஷ்ச பிரம்மலோகம் நினீஷவ. வசிஷ்டர், கஷ்யபர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி பேர்பட்ட ரிஷிகள் இவ மொத்த பேரும் குருக்ஷேத்திர பூமிக்கு வரார். வந்து துரோணர் முன்னாடி நின்று என்ன காரியம் பண்ணீர்? நீர் பிராமணனாக பிறக்க தகுதி உள்ளவரான முதல் கேள்வி. சப்த நாடி ஒடுங்கியே போச்சு. அதுல இந்த கேள்வி கேட்டப்பறம் என்ன இருக்கு? இப்போ நம்மளெல்லாம் பார்த்து கேட்டப்ப என்ன இருக்கு? அதனால ஒண்ணும் கவலைப்பட போறது இல்லை. இப்போ ஏதோ கேட்டார், இல்ல அதுக்கு என்ன பண்றதுன்னு. ஆனா அவர் எவ்வளவு பேர் அதுக்கு ரொம்ப நொந்து போயிருப்பாரோ இல்லையோ. அதனால பார்த்து இந்த ரிஷிகள் அவரை கேட்கிறா, ச ஏனம் அப்ருவன் சர்வே துரோணா மகாவசோபினம் அதர்மதா கிருதம் யுத்தம் சமயோ நிதனஸ்யதே. நீ தப்பான யுத்தம் பண்ணியிருக்கிறாய். அவர் சொன்னார், அதோ அவன் என் மகன் போனான்னு சொன்னான். மகன் இறந்தது இறந்தாததை பத்தி பேச்சில்லை. நீ வீரத்துக்காக பூமிக்கு வந்திருக்கிறாய். இனி பிராமணனுக்கு இருக்கிற புத்திர சோகம் உனக்காகாது. எப்ப க்ஷத்ரியனா சண்டை போட வந்தியோ பிள்ளை வெட்டுண்டான்னு கேள்விப்பட்டாலும் நீ யுத்த நீதி மாற்றக்கூடாது. எப்ப நீர் மாத்திட்டீரோ இனிமே உனக்கு யுத்தத்துக்கே யோக்கியத்தை கிடையாது. உன் அஸ்திர சஸ்திரத்தை கீழே போடும்னாவா. அதுதான் முக்கியமான கட்டம். துரோணாச்சாரியர் யோசிச்சு பார்க்கிறார். ஒரு பக்கமானா மொத்த ரிஷிகளும் சொல்றா தாண்டறதுக்கு மனசு இல்லை. இன்னொரு பக்கமானா பிள்ளை போன சோகத்தை தாண்ட முடியல. அந்த பிள்ளை போனத்துக்காக வஞ்சனம் தீக்கணுங்கிற எண்ணத்தையும் மாற்ற முடியல. இதற்குள் ஒரு தர்ம சங்கடத்தில் சிக்கினார். வேதாங்க விதுஷா சத்திய தர்ம ரதஸ்யதே பிராமணஸ்ய விசேஷேன தவேதன் நோபபத்யதே. இது பிராமணனான உமக்கு ஒரு நாளும் பொருந்தாது. ன்யஸ்ய ஆயுதம் ரணே விப்ர துரோணமாத்வம் சிரம் கிருதாக மா பாபிஷ்டதரம் கர்ம கரிஷ்யசி புனர்த்விஜ.
இத போல பாபம் தரும் செயலை மற்றொரு முறை செய்யாதே, உம்முடைய அஸ்திர சஸ்திரத்தை எல்லாம் கீழே விழும் வையும் என்று கூறினார். தன் பிள்ளைய பறி கொடுத்த துரோணாச்சாரியர், சரி இந்த செய்தி உண்மைதானான்னு தர்மபுத்திரன் இடத்துல கேட்போம், அவன் தான் உண்மை சொல்லுவான், மற்ற பேரெல்லாம் செய்தி உண்மையான்னு சொல்ல மாட்டா என்று வந்தார். ஸ்திராபுத்திரிகி துரோணஸ்ய நபார்த்தோ வக்ஷதே அனுதம், ஒரு நாளும் பிருத்தையின் மைந்தனான தர்மபுத்திரன் பொய் கூற மாட்டான் என்று ரொம்ப தெளிவா இருந்தார். வந்தார், தர்மபுத்திரனை பார்த்து கேட்கிறார். ததோ நிஷ்பாண்டவாமௌர்வீம் கரிஷ்யந்தம் யுதாம்பதிம் துரோணம் ஞாத்வா தர்மராஜம் கோவிந்தோ வியதிதோ பிரவீத். அவர் வந்துட்டே இருக்கிறச்சவே கோவிந்தன் தர்மபுத்திரனை தொட்டார். இப்பதான் உனக்கு பரீட்சை, உன்னிடத்துல கேட்கறதுக்காக வராரு. இப்போ என்ன கூற போகிறீர்? நான் தர்மபுத்திரன், ஆகவே தர்மத்தை தான் கூறுவேன், உண்மையை கூறுவேன், கூறிண்டே இரும். அவ்வளவுதான் நடக்குமே தவிர நீர் உண்மையை கூறினதுனால நடக்காது. அப்ப அழகான தர்மம் சொல்றார் கண்ணன். அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். பொய்மையும் வாய்மை இடைத்த பொறை தீர்ந்த நன்மை பயக்குமெனின் ரொம்ப நாளா தமிழர்கள் எழுதி வச்சிருக்கோம் இல்லையோ, அப்படியே இங்க இருக்கிற ஸ்லோகம் அது. யத் அர்த்த திவசம் துரோணஹா யுத்ததே மன்யுமாஸ்திதா சத்தியம் பிரவீமி தேசேனா விநாசம் சமுபைஷ்யதி. இப்ப உண்மையா சொல்றேன் கேட்டீங்கன்னா, 6ஆம் நாள் இந்த துரோணர் யுத்தம் செய்தால் உன் சேனை முடிஞ்சு போச்சுன்னு தெரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல அவர் ஒன்னு விட போறது இல்ல. இத்தனை நாள் பட்ட கட்டமும் போச்சு, பிரஜாரக்ஷணம்னு நீ பேசினதும் போயிடுச்சு. சபவான் ஸ்திராத்துனோ துரோணாத் சத்யாஞ்சாயோ அனுதம் யசா. சத்தியத்தை காட்டிலும் பொய் கூட சிறந்ததான நாள் உண்டு. அனுதம் ஜீவிதஸ்யார்த்தே வதன்ன ஸ்பிருஷ்யதே அனுதைஹி. ஒருத்தர் உயிரோடு இருக்கணும், உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லுவது தப்பில்லை. தார்மிகனுடைய உயிரை காப்பாற்றணும், அதர்மத்தில் இருக்கிறவனுடைய உயிரை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பொய்யே கூறினாலும் அது உண்மையினிடத்தில் தான் கொள்ளப்படும். ஆகவே தர்மபுத்திரா நான் சொல்றபடி சொல்லும் என்று கண்ணன் அவருக்கு சொல்லிக் கொடுத்தார். சரின்னு ஏற்றுக்கொண்டான். சத்தம் கோவிந்த வாக்கியானி மானயஸ்வ ஜெயேஷினா. நான் வெற்றி பெற்றாகணும். அந்த விஷயத்துல யுதிஷ்டிரன் தெளிவா இருந்துட்டான். அர்ஜுனனா பண்ணிருக்க மாட்டான். அதை பண்ணாது யுதிஷ்டிரன் என்ன பண்ணாரு, யுத்தத்துல ஸ்திரமா இருக்கான்னு பேர் வாங்கிவிட்டான். யுதிஷ்டிரன் யுத்தத்தில் ஸ்திரமாக இருப்பவன் யுதிஷ்டிரன். சரி நீ சொன்னபடிக்கு செய்கிறேன். ஸ்வயோக்தோ நைவ யுத்தேத ஜாதுராஜன் த்விஜர்ஷப ததம் ததமத்யே மக்னஹ ஜயே தமதத்ய பயே மக்னஹ ஜயே சக்தோ யுதிஷ்டிரஹ அவ்யக்தம் அப்ரவீத் ராஜன் ஹதः குஞ்சர இத்யுத. அவ்யக்தம் அப்ரவீத், தெளிவா பேசாமல் சற்றே குறைத்த குரலே பேசினான். அஸ்வத்தாமா ஹதஹா, அஸ்வத்தாமா கொல்லப்பட்டான். குஞ்சரஹா ஆனை அப்படின்னு குரலை தாழ்த்தினுட்டான். அஸ்வத்தாமா ஹதஹான்னு சத்தம் போட்டு சொன்னா, ஆனேன்னு சேர்த்து சொல்லிட்டான். அப்ப பொய்க்கு பொய்யாச்சு, உண்மைக்கு உண்மையுமாச்சு, ரெண்டும் ஆயிடுச்சு இல்லையோ. அதனால அஸ்வத்தாமா ஹதஹான்ற வரைக்கும் பேசாம இருந்துட்டு குஞ்சரஹான்னு வச்சே பக்கத்துல இருக்கிறவாள்லாம் சங்கத்தை எடுத்து ஊதியிருக்கா. அது ஊதவே குஞ்சர சப்தம் யாருக்கும் காதலையும் விழல. இதை அவன் பண்ணி குஞ்சரஹான ஆனே அதை பண்ண உடனே இது வரைக்கும் தர்மபுத்தனுடைய தேர் பூமியில இருந்து 4 அங்குலம் உயரத்துல தான் ஓடுவான். பூமியில அவன் தேரே ஓடாதான். அந்த உயரத்துல ஓடிந்தது தடக்குன்னு கீழே விழுந்து பூமியில ஓட ஆரம்பிச்சுடுது. இதுதான் அவனுக்கு வச்சுக்கப்பட்ட பெரிய பரீட்சை. அப்ப தர்மபுத்திரன் பயந்தான். பூமியில ஓடிவிடுத்தே, இது வரைக்கும் நான் 4 அங்குலம் உயரத்துல ஓடிந்தேன்னா ஓடுறதே பார், அதை பார்த்துக்கோ. நீ 4 அங்குலம் உயரம் பூமியில ஓடித்து மேல ஓடித்து இருக்கவே மாட்டேன். நீ அதற்காகத்தான் உனக்கு இந்த உபாயத்தை சொல்லிக் கொடுத்தேன். அர்த்தம் ஆஹா தசபூர்வம் ரசா பிருத்திவியா சதுரங்கலம் உச்சிதா. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பூமியில இருந்து 4 அங்குலம் உயரத்துல ஓடிந்துதான். பபூவை வம்ச தேனோக்தே தசவாஹா ஸ்பிருஷன் மஹீம். இந்த பொய்ய சொன்ன உடனே சட்டென்று கீழே தாழ்ந்தது. ரதமக்னபுரம், ரதமக்னபுரம் தேர் அழுந்தூர். தேரெழுந்தூர்னு கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ. ஆமருவி அப்பன் திருமங்கையாழ்வார் ரொம்ப ஆச்சரியமா திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்து கரசே செய்ய கண்ணா செய்ய சுடராழி வல்லாய் என்று 40 பாசுரங்கள் திருவுக்கும் திருவாகிய செல்வான்னு தொடங்கி தேரெழுந்தூர் பெருமாளுக்கு மங்களாசாசனம் பண்ணியிருக்கார். அதே போல திருநெடுந்தாண்டகத்திலையும் தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதே நீ போ, ஒரு பறவையை தூது விடுறார். நீ அவனிடத்துல போய் நீ மருவி அஞ்சாதே நின்னோர் மாது நின் நயந்தாளின் நிறைய இயம்பிக்கானே என்று பறவைய தேரெழுந்தூர் ஆமருவியப்பன் கோசகன் அந்த பெருமாள் பேர். தேர் அழுந்தூர் உபரிசரவசுன்னு ஒரு ராஜா. அந்த ராஜாவனுடைய தேர் அழுந்தினதுனால ரதமக்னபுரம்
தேரெழுந்தூர் தேரெழுந்தூர்னு பேர். திருவிந்தளூர் வேறே, தேரெழுந்தூர் வேறே. திருவிந்தளூர் இருக்கிறது மாயவரத்துக்குள்ளே இருக்கு. ஆனா தேரெழுந்தூர் சற்றே தள்ளி உள்ளது. நடுவுல பெருமாள் கோசகன், ஒரு பக்கத்துல பிரகலாதன், இன்னொரு பக்கத்துல கருடன். அந்த ஊர்ல கர்ப்பகிரகத்துல உபயநாச்சி மாதிரியே கிடையாது. பெருமாள் கோசக பெருமாள், தேவநாயகன் தேவநாயகன் எழுந்துள்ளிருப்பார், தேவராஜ பெருமாள், ஒரு பக்கத்துல பிரகலாதன், ஒரு பக்கத்துல கருடன். அதனால ஆச்சரியமான திவதேசம். ரதமக்னம்ங்கிறதுக்காக சொன்னேன். இப்போ இந்த கதைக்கு அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லை. தேர் எழுந்தித்து இல்லையும். அதனால அந்த ஊர்லயும் தேர் எழுந்தித்து, இங்கேயும் தர்மபுத்திரனுடைய தேர் எழுந்தி. யுதிஷ்டிராது சுதத்வாக்கியம் ஸ்ருத்வா துரோணோ மகாரதா புத்திர ஸ்வசன சம்தத்தா நிராசோ ஜீவிதோ பவது. இனிமேல் இவன் வார்த்தை உண்மையா கேட்டுட்ட பிற்பாடு நாம் உயிரோடு இருக்கக்கூடாது என்று தன் அஸ்திர சஸ்திரங்களை துரோணாச்சாரியர் கீழே போட போனார். ஒரு பெரும் சண்டை மூண்டது. தர்மபுத்திரன் சொல்லியிருக்கானேங்கிறது புத்தியில சுத்தி சுத்தி வருது. ஆனா எதிர்த்து வருபவர்களோட மட்டும் யுத்தம் புரிந்து கொண்டே இருக்கிறார். மனசானா பிள்ளை போயிட்டான் என்கிற ஸ்லோகத்திலே இருந்தது. கடைசியில பீமசேனன் பக்கத்துல வந்தார். இப்படி பிள்ளை போன பிற்பாடு சண்டை போட்டு இருக்கிறேன், நீர் பிராமணர் ஆனா, நீர் தானே சொன்னீர் என் மகன் இறந்த பிற்பாடு எல்லாத்தையும் கீழே போட்டுடுவேன்னுட்டு. ஆனா இப்படி நடந்துக்கிறீரே. சாத்வசஸ்து தற்கர்ம திருஷ்டுவா துரியோதனாதயா சைனேயம் சர்வத குருத்தா வாரயாமாசுர் அஞ்சசா. துரோணர் அருகே பீமன் வந்தான். ஏஷோகி பார்ஷதோ வீர பாரத்வாஜேன சங்கதா கடதேச யதாசக்தி பாரத்வாஜஸ்ய நாசனே தத சதுர்திஷன் சைன்ய துருபதஸ்ய அபிசம்பிருதா. 4 பக்கத்துல ஆங்காங்கு சேனை ஓட ஆரம்பிச்சது. அவர் போட்ட கோரமான யுத்தத்திலே பெரும் நாசம் ஏற்பட்டது. அப்ப பீமன் அருகே போய் எதி நாம ந யுத்தேரன் சிக்ஷிதா பிரம்மபந்தவா ஸ்வகர்மபிர் அசுந்தட்டா நஸ்மக்ஷத்திரம் க்ஷயம் விரஜேது. நீ க்ஷத்ரியன் நாங்க போரிட்டு இருக்கோம். பிள்ளை போனா துக்கப்படாத க்ஷத்ரியன் போரிடுவான். பிள்ளை போனப்புறம் நீர் சண்டை போட்டு இருக்கிறே. பிராமண தர்மத்தை விட்டுட்டீரா? வர்ண தர்மத்தை மீறினா எந்த நரகம் கிடைக்கும் நமக்கு தெரியுமா என்றெல்லாம் பீமசேனன் பேச, அதுக்கு மேல அவரால் பொறுக்க முடியாமல் இதி தத்திர மகாராஜ பிராக்ரோஷத்து திரௌணிமேவச்சர். இனி நம்மால் தாங்காது. கையில இருக்கிற சாஸ்திரத்தை கீழே போட்டுட்டார். யஸ்யார்த்தே சாஸ்திரமாதாய யமபேக்ஷன ஜீவசி. யாருக்காக அஸ்வத்தாமாவுக்காக சண்டை போட்டிருக்கீர், அவனே போயிட்டான். போனப்புறம் உங்க கையில சஸ்திரத்தை வச்சு என்ன பண்ண போறீர் என்று பீமசேனன் கேட்டான். சஸ்திரத்தை கீழே வச்சுட்டார். அவன் வைத்தது காரணமாய் திருஷ்டத்யும்னன் இந்த சந்தர்ப்பத்துக்கு தான் காத்திருந்தார். ஏற்கனவே திருஷ்டத்யும்னனை பெற்றதே துருபத மகாராஜா பெற்றிருக்கிறதே இவரை பழித்திருக்கிறதுக்காகத்தானே. இவருக்கு அவருக்கு ஏற்கனவே சண்டை இருந்தது. ஒன்னா படிச்சார்கள். படிச்ச சமயத்துல இவர் ரொம்ப ஏழ்மையில இருந்தார். துருபத மன்னவன் நான் பாதிராஜ்யம் கூட கொடுக்கிறேன்னு சொல்லியிருந்தான். இவர் கல்யாணம் ஆன பிற்பாடு அவனிடத்துல போய் கேட்டார். அதெல்லாம் கிடையாதுன்னு சொன்னா அன்னிலிருந்து கோபம். வஞ்சம் தீர்ப்பதற்காக அர்ஜுனனுக்கு நன்னா தயார் பண்ணி சிஷ்ய பிள்ளையை அனுப்பிச்சு அவனை ஜெயித்து கட்டி கொண்டு வந்து பாதி ராஜ்யத்தை இவர் கொடுத்தார் அப்படிங்கிற கதை கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ. பாரத கதை. ஆனா கொஞ்சம் நாள் போட எப்பவோ கேட்டாப்புல ஆயிடும். இது ஒண்ணு இப்ப கேட்டாப்புல இருக்காது. இது என்ன இந்த மாசம் தான் கேட்டோமா? இல்லையேன்னா போன வருஷம் கேட்டது. வாஸ்தவம் தானே, வருஷம் மாறி போச்சு இல்லையா இப்போ. அதனால போன வருஷம் கேட்டது. ஆனா நம்ம புத்தி எப்படி தெரியுமோ சொல்லுவோம், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கேட்டாப்புல இருக்கும். ஆமா எப்பவோ கேட்டாப்புல இருக்கு. எப்பவோ இல்லை, இப்பதான் 10 நாள் முன்னாடி கேட்டிருக்கோம். அதனால அந்த துருபதராஜனுக்கு அவன் தபஸ் பண்ணி இந்த பெண்ணை பெற்றான், திரௌபதியை பெற்றான், திருஷ்டத்யும்னனை பெற்றான். ததோக்த்வா யோகமாஸ்தாய ஜோதிர்பூதோ மகாதபாக புராணம் புருஷம் விஷ்ணும் ஜகாம மனசாபரம். தன் அஸ்திரத்தை கீழ வச்சார். தேரிலேயே யோகத்தில் அமர்ந்தார். விஷ்ணு புராதனமான தெய்வத்தை நினைத்தார். கையில கத்திய திருஷ்டத்யும்னன் எடுத்தான். இவர் அஸ்திரத்தை கீழே போட்டிருக்கார், இதுதான் தருணன் என்று ஓடி அவனை வெட்டுவதற்காக வந்தான். வந்தவன் வெறுமை இல்லை, அந்த துரோணாச்சாருடைய தலைக்குடுமையை இடது கையால பிடித்தான். பிடித்து தூக்கி தன்னுடைய கத்தியால் சீவி விட்டான். அது கண்டு அர்ஜுனனுக்கு கடும் கோபம். விமேஷா நிமேஷ மாத்திரேணச்ச தஜ்ஜோதி அந்தர் அதீயத ஆசீத் கிலகிலா சப்தா பிரகிருஷ்டானாம் திவௌகசாம். ஆனால் அவன் வந்து வெட்டுவதற்கு ஒரு நிமிஷம் முன்பாகவே அவர் உடலிலிருந்து ஒரு ஆத்ம ஜோதிஷு புறப்பட்டு நேர சொர்க்கத்தை நோக்கி போயிடுது. அதை பார்த்து எல்லாரும் ஹாஹான்னு சொல்லிட்டு இருக்கிறச்சே, அந்த சந்தர்ப்பத்தையே பயன்படுத்தி கொண்டு திருஷ்டத்யும்னன் வந்தான். வந்து கத்தியை வீசினான். வீசின வேகம் கீழ் விழுந்தது. விதுன்னாங்கம் சரவ்ராத்தை ஞாசுதம் அகிருத ரக்ஷதம் திக்ருத பார்ஷதஸ்தந்து சர்வபூதை பராமரிஷத் சோணிதேன பரிக்லின்னா ரதாத் பூமி மதாபதத். பட்டவுடன் ரத்தம் துளித்தது. தலை உருண்டு கீழே விழுந்தது. அந்த தலையை கூட கீழே போறாமல் திருஷ்டத்யும்னன் கையிலே எடுத்து கொண்டு போய் கௌரவர்கள் முன்னே புகட்டான். துரோணஸ்து திவமாஸ்தாய நக்ஷத்திர பதமாவிஷத் அகமேவ ததாத்ராட்சம்
துரோணஸ்ய நிதனம் நிருப ரிஷே பிரசாதாத் கிருஷ்ணஸ்ய சத்யவத்யா சுதஸ்ய. அப்ப சஞ்சயன் சொல்றார், ஆத்ம ஜோதிஷு புறப்பட்டு எங்க போய் சேர்ந்ததுன்னு வியாச பிரசாதத்தால நான் தான் பார்த்தேன் திருத்தராஷ்டிரா. வேற யாரும் அதை பார்க்கல, அவர்களுக்கெல்லாம் மேல போச்சுன்னு தெரியும். அந்த ஜோதிஷு எது வரைக்கும் போய் சேர்ந்தது, எங்க அடைந்ததுன்னு முதற்கொண்டு நான் பார்த்தேன் என்று சஞ்சயன் திருத்தராஷ்டிரனிடத்துல கூறினதோட துரோண வத பருவா முற்றிற்று. இனி துரோண பருவத்துல கடைசி பருவம் நாராயண அஸ்திர மோக்ஷ பருவா. நாராயணாஸ்திரத்தை அஸ்வத்தாமா விடுக்கிறான். அனைவரையும் அழித்து விடேன், என் தந்தை இவன் அழித்தான், அதுவும் கபட யுத்தத்தாலே யுத்த சாஸ்திரத்துக்கு புறம்பாக அழித்தான், இவர்கள் மொத்த பேர் என்ன அழிச்சுடுவேன் அஸ்வத்தாமா சூளுரைத்து பெரும் போர் மூண்டது. நாராயணாஸ்திரத்தை விடுக்கிறான். அந்த அஸ்திரத்திலேருந்து எல்லாரையும் ரட்சிக்கணும் இல்லையோ. அசட்டுத்தனமாக பீமசேனன் மட்டும் நடந்து கொண்டான், மற்ற எத்தனை பேருக்கு அதனுடைய பெருமை தெரிஞ்சது. அது அத்தியாயத்தில் சொல்றார், சத்மனா நிகதம் ஸ்ருத்வா பிதரம் பாப கர்மணா பாஷ்பேண ஆபூர்ஜத திரௌணி ரோஷேணச்ச நரரஷவ. தன்னுடைய தந்தை அழித்தார், தந்தை போயிட்டாருங்கிறத கேள்விப்பட்ட அஸ்வத்தாமாவுக்கு கோபம். நாராயணாஸ்திரத்தை பிரயோகப்படுத்தி துரியோதனனுக்கு வேண்டிய நல்லதை செய்வோம் என்று துரியோதனிடத்திலே சூளுரைத்தான். தன் வில்லெடுத்தான், அம்ப பூட்டினான், அஸ்திரத்தை மந்திரித்தான். நாராயணாயமே பித்ரா பிரணம்ய விதிபூர்வகம், என் தந்தையை வணங்குகிறேன், நாராயணன் வணங்குகிறேன். தந்தையிடத்தில் என் பக்தி உண்மையாக இருக்குமானால் இது போய் அனைவரையும் அழிக்கட்டும். உபகார புராதத்தா பிரம்மரூப உபஸ்திதா, பிரம்மாவே எனக்கு ஏற்கனவே இதை கொடுத்திருக்கிறார். தம்ஸ்வயம் பிரதிகிருஹ்யாத பகவான் ச வரந்ததோ வவ்ரே பிதாமே பரமமஸ்திரம் நாராயணன் ததா. என் தந்தைக்கு இந்த நாராயணாஸ்திரம் கிடைச்சது, அவர்தான் எனக்காக கொடுத்துள்ளார். இத்தை எய்ய போகிறேன் எய்தான். எய்த உடனே அதுவே அதுங்கிட்டேந்து 100 கதை, அதுங்கிட்டேந்து 1000 வில்லு, அதனிடத்திலிருந்து எல்லா விதமான பன்றிகளோ ஓணான்களோ அதுவோ என்னென்ன உண்டோ அந்த அஸ்திரத்திலேருந்து மொத்த ஆபத்தும் வளர்றது. அவன் விட்டுருக்கிறது ஒரே அஸ்திரம் தான். அந்த அஸ்திரம் ஒரு முகமா ஒத்தத்திலையும் போய் அழிக்க போறது. பெரும் சூறாவளி ஏற்பட்டது. அங்க இருக்கிற பாண்டவர்கள்லாம் அழிக்க போனான். அப்பதான் அர்ஜுனன் தவித்தான். நாராயணாஸ்திரத்தை விட்டுருக்கான். நான் துரோணாச்சாரியரிடத்துல கற்றுக்கொள்ளும் போது எந்தெந்த அஸ்திரத்துக்கு ஏதேது பிரத்யஸ்திரம்னு எனக்கு கத்துக் கொடுத்தார். வாருணாஸ்திரத்துக்கு ஆக்னேயாஸ்திரம், காருடாஸ்திரத்துக்கு நாகாஸ்திரம், ஐந்திராஸ்திரத்துக்கு பிரம்மாஸ்திரம் எல்லாம் கத்துனேன். நாராயணாஸ்திரத்துக்கு எது பிரத்யஸ்திரம்னு எனக்கு அவர் கத்தே கொடுக்கலையே என்று அர்ஜுனன் கண்ணடத்துல சொன்னான். கண்ணன் சிரிச்சுட்டே கேட்டார், நீ தானே கீதை கேட்டையோ இல்லையோ, என்ன தெரிஞ்சுட்டேன்னா மத்த பரதரன்னான்யது கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயான்னு ஸ்லோகம். எனக்கு சமமானவனோ மேம்பட்டவனோ கிடையாதுன்னு ஸ்லோகம் இல்லையோ. அதை சொல்லிட்டு கண்ணன் சொல்றார், அப்படின்னா எனக்கும் சமம் கிடையாது, எனக்கும் பிரதி கிடையாது, என் அஸ்திரத்துக்கும் பிரதி கிடையாது. எனக்காரான எதிராளி இருந்தானே என் அஸ்திரத்துக்கு எதிராளி இருக்க. இது உன்னை விடாமல் உன்னை அழிக்காமல் விடாத அர்ஜுனா நடுங்கினா அர்ஜுனன். அப்ப அவ்வளவுதானா, இத்தனையும் பண்ணிட்டு இன்னையோட நான் போயிட்டேன், நான் அதுக்கா இந்த பாடுபட்டேன், இன்னையோட நீ போறதுக்கு நான் இவ்வளவு பாடுபட்டிருக்க வேண்டாமே. ஒண்ணு செய், கவச்சத்தை கழட்டு, காண்டிபத்தை கீழவை, தேர்ல இருந்து கீழே இறங்கு. கிடுகிடுன்னு சொன்னபடி செஞ்சுட்டான். ஆறாரெல்லாம் தப்பிக்கணும்னு ஆசை இருக்கோ மொத்த பேரும் தேர்ல இருந்து கீழே இறங்குங்கோ. இறங்கிவிட்டான். தேரில் இருப்பவனையோ கவச்சம் தரித்திருப்பவனையோ வில்ல பிடிச்சிருக்கிறவனையோ தான் நாராயணாஸ்திரம் அழிக்கும். அதுலேருந்து இறங்கி விட்டு கையை கூப்பிட்டோம்னால் நாராயணாஸ்திரம் ஒண்ணுமே பண்ணாது போயிடும். இதை வச்சுன்னுதான் அஞ்சலி வைபவம்ங்கிற நூலையே வேதாந்த தேசிகன் சாதித்தார். பகவான் அஸ்திர பிரயோகம் பண்றாருன்னா நிகிரகிக்கிறார், நமக்கு தண்டனை கொடுக்க வராருன்னு அர்த்தம். அப்படி கொடுக்க வரைச்சே நம்ம கிட்ட என்ன பிரத்யஸ்திரம் இருக்கு, அவர் நம்மளுக்கு தண்டனைக்கு வரார். பாபம் நம்ம பண்ணிருக்கோம், சந்தேகம் இல்லை, அதுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வரார். அப்ப நாம் எப்படி அவர் எதிர்க்கணும்னால் அஞ்சலி கைகூப்பிட்டா இதுதான் பெரிய அஸ்திரமா. இந்த உண்மை விபீஷணன் தெரிஞ்சு வச்சிருந்தான். ஆகாச மார்க்கத்தில் விபீஷணன் பறந்து வருகிறான். இந்த பக்கத்திலே ராமேஸ்வரம் திருப்புல்லாணி கரையில குரங்குகள்லாம் கூட்டமா இருக்கா. அவன் வர்றவன சுக்ரீவன் தான் முதல்ல பார்த்தான். அதோ ராட்சசோத்யேதி பஷ்யத்வம் அஸ்மான் தும்ன சம்சயா, நம்ம மொத்த பேரையும் கொல்றதுக்கு விபீஷணன் வருகிறான் சத்தம் போட்டான். ஏ சுக்ரீவஸ்ய வசசுத்வா சர்வேதே வானரோத்தமாக சாலாம் சைலாம்ச உத்தம்ய. உடனே ஒரு குரங்கு ஒரு கையில மலையை பிடிங்கிட்டுதான், ஒரு கையில மரத்தை பிடிங்கிட்டான், வரட்டான் அப்படிங்கிறதுக்காக விபீஷணனுக்கு காத்துட்டு இருக்கு. வால்மீகி கேட்டுட்டார், இந்த ஒருத்தம் வர்றதுக்கா இத்தனை பேர் நடுங்கிறப்போ அப்படி என்ன விபீஷணனை கண்டிப்பா பயம்னால் இல்ல ஒருவேளை கதைய வச்சுட்டு இருக்கான். ஏஷ சர்வாயுதோபேதா சதுர்த்தி சஹராட்சசை ஆஜகாம முகூர்த்தேன யத்திர ராமஸ்த லக்ஷ்மணம். தான் 4 ராட்சசர்களோட அனைத்து ஆயுதங்களையும் தரித்து கொண்டு விபீஷணன் வந்தான் என்று வால்மீகி எழுதினார். ஆனா லங்கையில இருந்து ஆகாசத்துல தாவச்சே உத்பபாத கதாபாணிகி, கதைய மட்டும் எடுத்துன்னு வந்தான்னு அங்க எழுதியிருக்காரு.
ஆனா இங்க வந்து சேர்றதுக்குள்ள அனைத்து சாஸ்திரம் எடுத்துன்னு வந்தான் இங்கே சொல்றார். வழியில யாரான கடை வச்சிருந்தாளா? இறங்கி ஆயுதச்சாலையில போய் எனக்கு இந்த ஆயுதம் கொண்டா அந்த ஆயுதம் கொண்டான்னு கடல் வழியில எதுவுமே கிடையாது. அதனால ஏதோ ஒண்ணு நடந்திருக்குன்னா குறுக்கே, வேற ஒண்ணு இல்ல. சுக்ரீவன் பார்த்து சொல்றானா, கதையை இப்படி பிடிச்சுன்னு வந்திருந்தா பயப்பட்டிருக்க மாட்டேன், கதை இப்படி பிடிச்சுன்னு வந்திருந்தாலும் பயப்பட்டிருக்க மாட்டேன். விபீஷணனுக்கு யாரோ ராமனை பத்தின மர்மத்தை சொல்லி கொடுத்திருக்கா. கையை கூப்பினுட்டு கூப்பின கைகளுக்கு நடுவுல கதையை வச்சுன்னு வந்தானோ. இப்படி கையை கூப்பினுட்டா இதுக்கு நடுவுல கதையை இப்படி வச்சுன்னு வந்திருக்கா. இதை பார்த்த உடனே எங்க ராமன் உருகி தோத்துடுவரே, நான் என்ன பண்ணுவேன்? ராமன் கதையா எடுத்துட்டு வந்தா ஜெயிச்சிருவார். ஆனா ஒருத்தன் அஞ்சலி முத்திரையோட வந்தால், அஞ்சலி பரமாமுத்ரா க்ஷிப்ரம் தேவப்பிரசாதினி, அஞ்சலிங்கிற முத்திரையை காட்டினால் அவருடைய தண்டன முத்திரை போயிடும். அவர் தண்டனேன்னு வரச்சே நம்ம கிட்ட இருக்கிற எதிர் அஸ்திரம் என்ன தெரியுமோ? நாராயணாஸ்திரத்தை பெருமாள் விட்டுட்டால் அஞ்சலி அஸ்திரம், அஞ்சலிங்கிற அஸ்திரத்தை எய்தால் அஞ்சலி ஹஸ்தத்தை காட்டினா அவர் உருகிடுவான். ஆ என்னும் எழுத்து பகவான குறிக்கும். அகாரார்த்தம் விஷ்ணு, ஆங்கிறது பெருமான சொல்ற எழுத்து. அம் ரெண்டாவது வேற்றுமை தித்தியாவை பத்தி. அம் அகாரவாச்சனான பரமாத்மாவை விஷ்ணுவை, விஷ்ணு அம் விஷ்ணுவை ஜலயதி உருக பண்ணுகிறது. அம் ஜலயதீதி அஞ்சலி, ஆ என்று சொல்லப்பட்ட பெருமானை இதை காமிச்ச உடனே வணங்கின உடனே அவர் உருகிடுறாரோ இல்லையோ, அப்ப பெருமானை உருக பண்ணு மாத்திரம் அஞ்சலி. அதனாலதான் அஞ்சலி அஞ்சலின்னு சொல்லிருக்கும். கை கூப்பிட்டோன்னு சொன்னா அவர் மயங்கிடுறார். விபீஷணனுக்கு அதுக்கு தான் மயங்கிடுவாரோன்னு சுக்ரீவனுக்கு பயம் போல். இங்கேயும் எல்லாரையும் கை கூப்புங்க கை கூப்புங்கன்னு கண்ணன் சொல்றார். அர்ஜுனன் கை கூப்பினால் நாராயணாஸ்திரம் வருது. ஆங்காங்கு சூறாவளி ஆட்டம், மொத்த இடம் அப்படியே இருட்டிண்டே வருது. ஆரெல்லாம் தேர்ல இருந்து இறங்கி விட்டாலும் அவ ஆரையும் அது ஒண்ணுமே பண்ணல. அதே போல அர்ஜுனன் இடத்துலயும் வந்தது. வந்து வெறும் அவனை பிரதட்சணம் பண்ணிட்டு ஒண்ணு பண்ணாத போறது. தாண்டி போறத பார்த்தா பீமசேனன் மட்டும் தேர்ல உட்காந்துருக்கான். உட்கார்ந்துட்டு நான் எந்த அஸ்திரத்துக்கும் பயப்படுவதாக இல்லை, நான் ரொம்ப பெரிய வாழ்க்கெல்லாம் காலக்ஷேபம் பண்ணிருக்கேன், நான் தெரிந்த போர் ஆருக்கு தெரியும், என்னவோ இதை போல இறங்கி அப்படி அஸ்திரத்தை கண்டு பயந்து தேர்ல இருந்து இறங்குறதை விட உயிர் விடுவது மேல், அதனால நான் விட மாட்டேன்னு தான் அர்ஜுனன்ட்ட கண்ணன் சொன்னார். இவனை முதல்ல கீழே இறங்க சொல்லு. அது தெரியாம என்னமோ வீராப்பு பேசிட்டு இருக்காப்போ, எங்க வீரம் பேசணுமோ அங்கதான் பேசணும். கண்ணனே கூட வந்தார். அர்ஜுனன் சொல்லிட்டான், நான் சொன்னா அவன் கேட்க மாட்டான், அதனால தேவரீர் என்ன சொல்லணுமோ சொல்லணும். அதுக்கு கூட அவன் தான் வரணும். தான் சொன்னா கூட இவர் கேட்க மாட்டேங்கிறானோ இல்லையோ. கண்ணனே அர்ஜுனன் இழுத்துன்னு வந்து பீமசேனன் மேல ரெண்டு பிடிவாக பிடிச்சிருந்தான். அவன் கையை பிடிச்சு கீழே இழுத்து விட்டார். அவன் கீழே இறங்க மாட்டேன்னு மறுக்கிறா. நான் சொல்றேன் ஒரு தரமான இறங்கு, சொல்றத கேள் என்று சொல்லி பீமசேனனை கீழே இறக்கினார். இறக்கின உடனே அவன் விழுந்த சமயத்துக்கு அஸ்திரம் தாண்டி போச்சு. இன்னும் அடுத்த நிமிஷம் மட்டும் அவன் தேர்ல இருந்திருந்தானால் தேரும் போயிருக்கும் தலையும் போயிருக்கும், அவனும் முடிஞ்சு போயிருப்பான். ஆனாலும் அவனும் ரட்சிக்கப்பட்டான். நாராயணாஸ்திரம் வீணாச்சு. இதை பார்த்த உடனே பக்கத்துல துரியோதனன் இருந்தவன் பெரும் அஸ்திரத்தை எய்தாய், மிக சந்தோஷம். ஆனா மொத்த பேர் அந்த அஸ்திரத்திலிருந்து இந்த கபடதாரி இந்த வேஷதாரி கண்ணன் சொல்லி கொடுத்ததுனால மொத்த பேரும் தப்பிச்சிட்டார்கள். நீ இன்னொரு தடவை விடு. அவன் சொன்னா அப்படியெல்லாம் நாராயணாஸ்திரத்தை அடிக்கடி விட முடியாது, அது ஒரு தரம் தான் விட முடியும். ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் ஒரு தரம் தான் பண்ண முடியும். அடிக்கடி பண்ணிட்டு அப்புறம் சுமார் ஆயிடும். அதுக்குன்னு இருக்கிற பெருமையே போயிடும் இல்லையோ. ஆகவே பிரம்மாஸ்திரத்தை திரும்ப விட முடியாது. நாராயணாஸ்திரம் பிரம்மாஸ்திரமாகட்டும் நாராயணமாஸ்திரம் அதுக்குன்னு ஏற்றம் உண்டு இல்லையோ. அனைவரும் நாராயணாஸ்திரத்தை வணங்கினார்கள். பிராதுச்சக்கரே ததோ திரௌணிகி அஸ்திரம் நாராயணன் ததா அபிசந்தாய பாண்டூனாம் பாஞ்சாலானாஞ்ச வாகினீம் பிராதுராசன்ஸ்ததோ பாணாக தீப்தாக்ராக்கே சஹஸ்ரஷாக. அது ஏற்படுத்தின நாசம் அனைவருமே அழிஞ்சு போயிருப்பார்கள்னு பயந்தார்கள். நல்ல வேளை கண்ணன் கூறியபடிக்கு அனைவரும் கைகூப்ப, ஆனா பீமசேனன் மட்டும் எதிர்க்கு நிற்க பீமசேனனை கைபிடித்து கண்ணன் இழுத்து விட்டார். அந்த அஸ்திரம் முடிஞ்சது, ரெண்டாவது எய்ய முடியாது. அப்ப வேற ஏதானும் அஸ்திரத்தை எய்யலாமே அப்படின்னு அர்ஜுனன் சொல்ல மறுபடியும் ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணான். அது இன்னும் பெரிய அஸ்திரம். அந்த அஸ்திரம் வந்து நாராயணாஸ்திரத்துக்கு ஒரு சிறப்பு, ஆக்னேயாஸ்திரத்துக்கு மற்றொரு சிறப்பு. ஏன்னா இது கைகூப்பினாலும் போகாது, இது எதிர்த்தாத்தால் முடியும். ஆக்னேயாஸ்திர பிரயோகம் பண்ணா கண்ணன் முன்னாடி உட்கார்ந்துருக்கார். அந்த அஸ்திரத்தினுடைய மொத்த சக்தியும் தான் வாங்கிட்டார். வாங்கி கொண்டு ஏதும் அர்ஜுனனை ஒன்னும் பண்ணாத முடிக்க ஆக்கிட்டு மொத்தம் அந்த அஸ்திரமும் வீணா போச்சு. இதை பார்த்த அஸ்வத்தாமாவுக்கு ரொம்ப வருத்தம். நாராயணாஸ்திர பிரயோகம் பண்ணோம் வீணா போச்சு, ஆக்னேயாஸ்திர பிரயோகம் பண்ணோம் அதுவும் வீணா போச்சு,
திருஷ்யாதிருஷ்ய நிகுணாக உத்திஷ்ய ஆச்சாரியநந்தன சௌமித்ரி மந்திரியன் சோபிமந்திர சரம் தீப்தம் விதூமமிவ பாவகம் சர்வத குரோதமாவிஷ்ய சிக்ஷேப பரவீரஹா. தான் எழுத 2 ஆயுதங்களும் வீணா போச்சே, என்னவா இருக்கும்னு ரொம்ப வருத்தத்துல யுத்த பூமியே விட்டுட்டு வெளியில நடந்துட்டான். அஸ்வத்தாமா போயிட்டு இருக்கிறச்சே வேதவியாசர் எதிர்த்து வந்தார். என்ன அஸ்வத்தாமா ரொம்ப வருத்தத்தோட வராப்பில் இருக்கே, இன்னைக்கு யுத்தத்துல என்ன நடந்தது? நம் தகப்பனாரை வீணே கொன்று விட்டார்கள், அதை எதிர்த்து அழிக்கணுங்கிறதுக்காக நாராயணாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினேன், இல்லையாக்கி விட்டான் கண்ணன். ஆக்னேயாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணினேன், அத்தையும் வீணாக்கி விட்டான். இது எதனால்? இந்த 2 அமோகமான பானங்களாச்சே, இதை எதிர்த்து யாரும் ஜெயித்ததே கிடையாதே என்று கேட்டான். அப்ப வியாசர் சொல்றார், யோசௌ நாராயணோ நாம பூர்வேஷாமபி பூர்வஜா ஆதிதேவோ ஜகநாத லோககர்த்தா ஸ்வயம் பிரபு ஆத்ய சர்வஸ்ய லோகஸ்ய அநாதி நிதனோச்சுத வியாகுர்வதே யஸ்ய தத்துவம் ஸ்ருதயோ சுனயஸ்ய முனயஸ்ச அதஹ அஜய்யஹ சர்வபூதைர் மனசாபி ஜகத்பதி. அனைத்து லோகத்துக்கும் பதி, ஜகத்துக்கு நாதன் கண்ணன். அந்த கண்ணனே அதர்மத்தை அழிப்பதற்காக தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் அவர்கள் பக்கல் உள்ளார். ஆகவே நீங்க என்ன அஸ்திரத்தை கொண்டு என்ன பிரயத்தனப்பட்டாலும் அது நடவாது. இந்த உண்மையை நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வியாசர் அஸ்வத்தாமாவுக்கு எடுத்துரைத்தார். ருத்ரம் ஈசானம் ரிஷபம் ஹரம் சம்பும் கபர்தினம் சேகிதானம் பராம்யோனிம் திஷ்டதோ கச்சதாச்சதா எம் பஷ்யத்தி பிராமணாக. பிராமணர்கள் எல்லாம் தேடி தேடி யாரை அடைவர்களோ அந்தந்த யோசிதானர்கள் யோகிகள் எல்லாரும் யாரால் உபாசனத்தாலோ தியானத்தாலோ நிதித்தியாசனத்தாலோ யார் அடைய பார்ப்பார்களோ, யாருக்காக யாகமும் யஜ்யமும் செய்யப்பட்டு அந்த பலத்தை அவனமே கொடுக்கப்படுகிறதோ அப்பேற்பட்டவன் தான் லோகத்தை உஜ்ஜீவனம் அடைவிப்பதற்காக கண்ணனாக அவதரித்திருக்கிறார். அபச்சாரப்படுகிறீர்கள், மாற்றிக்கொள்ளுகள் பலமுறை சொல்லியாகிவிட்டது, ஆனா நீங்க யாரும் கேட்டுக்கிறதாக இல்லை என்று வியாசர் சொன்னதோடே துரோண பருவம் முற்று பெற்றது.